السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனுக்கான தஃப்சீரை இந்த காலை வேளையிலே திங்கள் புதன் ஆகிய தினங்களிலே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் சூரத்துல் பக்ராவினுடைய 274வது வசனம் வரைக்குமான தஃப்சீரை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே 275 276 ஆகிய வசனங்களுக்கான தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 275வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. அதாவது அல்லதீன யஅகுலூன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுகிறார்களோ, லா யகூமூன கமா இல்லா கமா யகூமு அல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ், அவர் எழுப்பப்படும் போது ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடிக்கப்பட்டவரை போன்று எழும்புவார். ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا, ஏனென்றால் இந்த வட்டி சாப்பிடுகிறவர்கள் வியாபாரம் வட்டியை போன்றதுதான் என்று சொல்கிறார்கள். وأحل الله البيع وحرم الربا, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியுள்ளான், வட்டியை ஹராமாக்கியுள்ளான். فمن جاءه موعظة من ربه فانتهى, யாருக்கு அல்லாஹ்விடமிருந்து உபதேசம் வந்த பிறகு இந்த வட்டியை விடுகிறாரோ, ஃபலஹுமா சலஃப், அதிலே கடந்து சென்றது அவருக்குரியதாகும். வ அம்ருஹு இலல்லாஹ், அவருடைய காரியம் அல்லாஹ்விடத்திலே உள்ளதாகும். வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், யார் மீண்டும் வட்டியின் பக்கம் செல்கிறாரோ அவர் நரகவாசியாவார். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர் நிரந்தரமாக இருப்பார். 276வது வசனத்தில் சொல்கிறான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா வட்டியை அழிக்கிறான், சதகாவை வளர்க்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம், நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனங்களும் வட்டி தொடர்பாக பேசக்கூடிய மிக முக்கியமான 2 வசனங்களாகும். சூரத்துல் பக்ராவினுடைய 275 276 ஆகிய வசனங்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 261வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா பொருளாதாரம் பற்றியே பேசிக்கொண்டு வருகிறார். பொருளாதாரம் மனித வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருளாதாரம் தேவை. ஆனால் அந்த பொருளாதாரம் யாருடையது, அது பற்றிய இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு என்ன, பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதன் பயன்கள் என்ன, அந்த பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன,
என்பவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக நாம் இந்த வகுப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரிலேதான் இந்த 2 வசனங்களிலும் அல்லாஹு தஆலா சதகாவினுடைய சிறப்பை சொல்லுகிற அதே நேரத்தில் வட்டியினுடைய பாரதூரத்தை எடுத்து எம்புகிறான். வட்டி என்பது இஸ்லாத்தில் மிக பெரும் ஒரு பாவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். கடந்த, அதாவது இஸ்லாத்திற்கு முந்திய வேதங்களிலும் கூட, அல் குர்ஆனுக்கு முந்தைய வேதங்களிலும் கூட வட்டி பற்றி பேசப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் மிக தெளிவாக, மிக ஆணித்தரமாக வட்டியை நமக்கு ஹராமாக்குகிறது. வட்டி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே 2 வகைப்படும். ஒன்று ரிபல் ஃபதுல், இன்னும் ஒன்று ரிபன் நசீஆ. ரிபல் ஃபதுல் என்பது சில பொருளாதாரங்களோடு, சில பொருட்களோடு தொடர்பட்ட ஒரு வட்டியாகும். அதாவது மேலதிகமாக பெறுவது என்பது அதனுடைய அர்த்தமாகும். 6 பொருட்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, லா தபீஉ ذஹப பிஸ்ஸஹப், தங்கத்தை தங்கத்திற்கும், வல் ஃபித்தத பில் ஃபித்தா, வெள்ளியை வெள்ளிக்கும், வஷ்ஷஈர பிஷ்ஷஈர், கோதுமையை தொலிக்கோதுமையை தொலிக்கோதுமைக்கும், வல் கம்ஹ பில் கம்ஹ், அதுபோல கோதுமையை கோதுமைக்கும், வல் மில்ஹ பில் மில்ஹ், உப்பை உப்புக்கும், வத்தம்ர பித்தம்ர், பேரிச்சம்பளத்தை பேரிச்சம்பளத்திற்கும் நீங்கள் விற்க வேண்டாம். இல்லா எதம் பியத், அப்படி விற்பதாக இருந்தால் கைக்கு கை அது இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஆங்கிலத்தில் ஹேண்ட் டு ஹேண்ட் என்று சொல்லுவோம். அதாவது கொடுத்து விட்டு எடுக்கிற நிலையில் இருக்க வேண்டுமே தவிர அதை கடனாக கொடுத்து விட்டு எடுக்காமல் போகிற நிலையில் இருக்கக்கூடாது. சவா அம்பி சவா, அதே போல கைக்கு கை இருப்பது போல அளவு சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபமன் ஜாத, குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக யார் கொடுக்கிறாரோ, அவிஸ்தஜாத, அல்லது அதிகமாக எடுக்கிறாரோ, ஃபகது அர்பா, அவர் வட்டியில் ஈடுபட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதைத்தான் அறிஞர்கள் ரிபல் ஃபதுல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் இதை புரிவதற்கு போதுமானது என்று நினைக்கிறேன். தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குவது, தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குவது கூடுமா என்றால் கூடும். ஆனால் அதிலே நாம் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கின்றன. தங்கத்தை கொடுத்து விட்டு, அதாவது தங்கத்தை கொடுத்து விட்டு தங்கத்தை உடனே வாங்கிவிட வேண்டும். இது முதல் கண்டிஷன். 2வது சவா அம்பி சவா, இன்னும் ஒரு ரிவாயத்தில் மசலம்பி மசல், 2ம் சரியாக இருக்க வேண்டும். அதாவது இப்ப என்னிடம் யூஸ் பண்ணிய தங்கம் 10 கிராம் இருக்கிறது. நான் இதை ஒருவருக்கு கொடுத்து விட்டு புதிய தங்கம் வாங்க போகிறேன். அது ஒரு கடையாக இருக்கலாம், அல்லது கடை வைக்காமல் வீட்டிலிருந்து வியாபாரம் பண்ணுகிற ஒருவராக இருக்கலாம். அப்ப என்னிடம் இருக்கிற யூஸ் பண்ணிய தங்கத்தை கொடுத்து விட்டு நான் அவரிடமிருந்து புதிய தங்கம் வாங்கப் போகிறேன் என்றிருந்தால், என்னிடம் இருக்கிற 10 கிராமை நான் அவரிடம் கொடுத்தால், அவரிடம் இருக்கிற தங்கத்தில் 10 கிராம் அவர் எனக்கு தர வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் என்னிடம் 11 கிராம் கேட்பாராக இருந்தால் அது வட்டி, அல்லது நான் 11 கிராம் கொடுத்தால் அதுவும் வட்டி என்பதை ஹதீஸ் சொல்லுகிறது. இதை ரிபல் ஃபதுல் என்று சொல்வது. இது போலதான் நாம் குறிப்பிட்ட மற்ற பொருட்களும். அடுத்ததாக ரிபன் நசீஆ.
ரிபன் நசியா என்பதுதான் இந்த பணத்தோடு தொடர்பான வட்டியா. அதாவது ஒருவர் கடனுக்காக வேண்டி கடனாக ஒரு தொகையை என்னிடம் கேட்கிறார். ஜாஹிலிய காலத்தில் இருந்த முறை, கடனாக ஒருவரிடமிருந்து ஒரு தொகையை வாங்கி எடுப்பார். ஒரு மாதத்தில் நான் திருப்பி தருகிறேன் என்று வாங்குவார். கூடுமா கூடாதா என்று கேட்டால் தாராளமாக கூடும். நான் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் தருகிறேன் என்று ஒருவரிடம் பணத்தை கடனாக வாங்குவது கூடும். அதே நேரத்தில் ஜாஹிலிய காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால், கடன் கொடுத்துவிட்டு திருப்பி கொடுக்க லேட்டானால் அதற்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு தொகை கேட்பார்கள். நீங்கள் ஒரு மாதத்தில் தருவதாக சொன்னீர்கள், ஆனால் ஒரு மாதத்தில் நீங்கள் தரவில்லை, எனவே இவ்வளவு தொகையை மேலதிகமாக சேர்த்து தர வேண்டும் என்று சொல்வார். இதுதான் ரிபன் நசிஆ என்று சொல்வது. குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா என்கிற ஒரு விதி இஸ்லாமிய சட்டத்துறையில் மிக பிரபல்யமான ஒன்றாகும். எந்த ஒரு கடனாவது அதை கொடுத்துவிட்டு, கடனை கொடுத்துவிட்டு அதன் மூலம் கடன் கொடுத்தவர் அவருக்கு ஒரு லாபத்தை அல்லது ஒரு பயனை எதிர்பார்ப்பாராக இருந்தால் அதுதான் வட்டியாகும். நன்றாக இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. கடன் கொடுத்தவர் கடன் கொடுத்ததற்காக வேண்டி அந்த கடனை வைத்து ஒரு லாபத்தை அல்லது மேலதிகமான ஒரு பிரயோசனத்தை கடன் பெற்றவரிடமிருந்து எதிர்பார்த்தால் அந்த தொகை வட்டியாகும் என்று இந்த விதியை சட்டக்கலை அறிஞர்கள் கிட்டத்தட்ட ஏகோபித்த நிலையில் முன்வைத்திருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இதுதான் ரிபன் நசிஆ. கடன் வாங்கியவர் குறித்த தினத்தில் தர தவறும் போது அதற்காக லாபம் எதிர்பார்ப்பது வட்டியாகும். இந்த வகையில் இன்று அந்த வட்டியை தெளிவாகவே வட்டி என்று சொல்லி வியாபாரங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம், கடன் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த 2 வட்டிகளும், ரிபல் ஃபதுல், ரிபன் நசிஆ ஆகிய 2 வட்டிகளும் இஸ்லாத்தில் பெரும் பாவங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனுடைய தண்டனை மிக கடுமையானதாகும், லேசானது அல்ல. இதனுடைய தண்டனை மிக கடுமையானதாகும். இது தொடர்பாக குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் வந்திருப்பதையும் ஹதீஸ்களில் பல ஹதீஸ்கள் வந்திருப்பதையும் நாம் நிறையவே அறிந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு ஆச்சரியமான தண்டனை என்னவென்றால், வட்டி சாப்பிடுகிறவர் மறுமையிலே எழும்பும் போது அவர் ஷைத்தானால் தீண்டப்பட்டு எழும்புவார். ஷைத்தானால் தீண்டப்பட்டவன் எப்படி இருப்பானோ அப்படித்தான் எழும்புவார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் வட்டியினுடைய அகோர தன்மையை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. மறுமையில் ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் இவன் எழுப்பப்படுகிறான், மஹ்ஷரில் எழுப்பப்படும் போது. அதே நேரத்தில் இவர்கள் இவ்வாறு எழுப்பப்படுவதற்கான காரணம் அவர்கள் சொல்லுகிற ஆர்கியூமெண்ட். வட்டி ஹராம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமல் பைஉ மிஸ்லு ரிபா. சுப்ஹானல்லாஹ், வியாபாரம் வட்டியை போன்றது என்று சொல்கிறார். வியாபாரம் அசலில் ஹலாலான ஒரு நடவடிக்கையாகும். ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு சொல்வதாக இருந்தால், வட்டியும் வியாபாரத்தை போல்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வைத்த வாதம் வியாபாரம் வட்டியை போன்றது என்று சொல்றார். அப்ப அசில் தான் வட்டி, வியாபாரம் தான் பிறகு வந்தது என்பது போல இந்த வட்டியை நியாயப்படுத்த வருகிறார். இந்த நிலையால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு பயங்கரமான தண்டனையை மறுமையிலே வைத்திருக்கிறார். மிக வெளிப்படையாக அல்லாஹ் சொல்கிறான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா. வியாபாரம் ஹலாலாக்கப்பட்டுள்ளது, வட்டி ஹராமாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியுள்ளான், வட்டியை ஹராமாக்கியுள்ளான்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வியாபாரம் ஹலாலானது. ஆனால் வியாபாரத்திற்கென்று இஸ்லாம் சில வரையறைகளையும் விதிமுறைகளையும் சொல்லியிருக்கிறது. அந்த வரையறைகள் விதிமுறைகளை பேணி அந்த வியாபாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் வியாபாரம் என்கிற பெயரில் நாம் செய்யக்கூடிய சில வியாபாரங்கள் ஹராமான வியாபாரங்களாக இருக்கும். வியாபாரத்தில் வரக்கூடிய ஹராமெல்லாம் வட்டி அல்ல. அந்த மக்கள் இது பற்றி தெளிவில்லாம பொதுப்படையாக சில விஷயங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்ப வியாபாரத்தில் மோசடி இருக்கிறது, பதுக்கல் இருக்கிறது, எல்லாம் ஹராம். அளவையில் மோசடி செய்வது, நிறுவையில் மோசடி செய்வது, பிராண்டில் மோசடி செய்வது, கலரில் மோசடி செய்வது, அளவில் மோசடி செய்வது, இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் ஹராம். ஆனால் இது வட்டி அல்ல. மோசடி செய்வது ஹராம், பதுக்கி வைத்து விற்பது ஹராம். அதற்காக அதை வட்டி என்று சொல்லிவிடக்கூடாது, அது வேறு. வட்டி என்பது ரிபல் ஃபதுல், ரிபல் நசிஆ. அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி உள்ளான் என்று சொன்னால் அந்த வியாபாரம் எப்படி அமைய வேண்டும் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லுகின்றனவோ அந்த அடிப்படையில் நம்முடைய வியாபாரம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்ப நம்ம படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், தெளிவு பெற வேண்டும். இது முக்கியமான அம்சமாகும். فَمَنْ جَاءَهُ مَوْعِظَةٌ مِّن رَّبِّهِ فَانْتَهَى فَلَهُ مَا سَلَفَ. எவருக்கு தனது இரட்சகனிடமிருந்து உபதேசம் வந்து வட்டியை விட்டு விடுகின்றாரோ வட்டியில் முன் சென்றது அவருக்குரியதாகும். இப்ப ஹராம் என்று தெரியாத ஒரு நிலையில் ஆரம்பத்தில் ஒருவர் ஈடுபட்டு விட்டார். அவர் அல்லாஹுடைய அந்த வசனங்களை படிக்கிறார், ஹதீஸ்களை படிக்கிறார். இப்ப ஹராம் என்று முடிவெடுத்து விட்டார். ஆரம்பத்தில் அவர் பயன்படுத்தியது, ஆரம்பத்தில் அவர் எடுத்ததற்கு அல்லாஹ் அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறார். அப்ப தெளிவான ஆதாரம் அவருக்கு கிடைத்த பிறகு, வட்டி ஹராம் என்கிற உபதேசம் கிடைத்த பிறகு மீண்டும் அவர் வட்டியிடத்தில் சென்றால் அவர் நரகவாசியாவார். இது இன்னமுறை எச்சரிக்கையாகும். வட்டி சாப்பிடுகிறவர்களுக்கான மிக கடுமையான எச்சரிக்கையாகும். அடுத்தது அல்லாஹ் இங்கே சொல்கிறான், ஹும் ஃபீஹா ஹாலிதூன். நரகவாசி மட்டுமல்ல, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அப்போ வட்டி ஷிர்க் அல்ல, பெரும்பாவம். பெரும்பாவம் செய்கிற ஒருவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாரா என்கிற கேள்வி நம் முன்னால் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், இணை அல்லாத ஏனைய பாவங்களை நாடியோருக்கு மன்னிப்பான் என்று சொல்கிறான். இது மறுமையிலே. எனவே இணையல்லாத பாவங்களை நாடியோருக்கு மன்னிப்பான் என்றால் எப்படி ஒருவர் நரகத்தில் வட்டியின் காரணமாக நிரந்தரமாக இருக்க முடியும் என்று கேட்டால், இது தொடர்பாக அறிஞர்கள் பல்வேறு விளக்கங்களை முன்வைக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து என்னென்றால், அவர் நிரந்தரமாக இருப்பதற்கு காரணம் வட்டியை ஹலாலாக்குவது. சிலர் இருக்கிறாங்க, வட்டி ஹராம் என்று தெரிந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரத்தின் மீது உள்ள மோகத்தினார். இவர் பெரும் பாவி. இப்படியான தண்டனைகளுக்கு உள்ளாகுவதற்கான வாய்ப்பு அவருக்கு மறுமையில் இருக்கிறது. ஆனால் தௌபா செய்யாமல் விட்டால், ஆனால் நரகத்தில் அவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார். இன்னும் ஒருவர் இருக்கிறார், வட்டியை ஹலால் என்று சொல்லிக்கொண்டு வட்டி சாப்பிடுவது. அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஒருவர் ஹலாலாக்கி கொண்டால் அவர் ஷிர்க் செய்கிறார். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஒருவர் ஹலாலாக்கினால் அல்லது அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஒருவர் ஹராமாக்கினால் அவர் அல்லாஹுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறார். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹராமாக்கிய வட்டியை ஹலாலாக்குகிற காரணத்தினால் அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் என்கிற கருத்தை சில அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், இங்கே ஹாலிதூன என்று சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர அபதா என்பது சேர்த்து சொல்லப்படவில்லை. ஹாலிதூன் என்றால் நிரந்தரமாக இருப்பார், நீடூழி அதில் இருப்பார் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. அதாவது குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு அதில் நிரந்தரமாக இருப்பார் என்பது அதனுடைய அர்த்தம் என்ற கருத்தையும் சில அறிஞர்கள் முன்வைக்கிறார்.
உண்மையிலேயே வட்டியை பொறுத்தவரையில் அதனுடைய தன்மை என்னவென்றால் எம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் உண்மையானவன், அல்லாஹுடைய கலாம் உண்மையானது என்று ஈமான் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ் மனதிலும் இந்த கோட்பாடு மிக உறுதியாக பதிந்துவிட வேண்டும். அல்லாஹ் வட்டியை அளிப்பான், அதே நேரத்தில் சதக்காவை வளர்ப்பான். அது தொடர்பாக ஏற்கனவே நிறைய வசனங்களை நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹுடைய பாதையில் சதக்கா செய்தால் அது ஒரு வித்து 700 ஆகுவது, 700 7,000ஆக, 7,00,000ஆக, 7,00,00,000ஆக இப்படி அதிகரிக்கும் என்று. அப்ப அல்லாஹ் சதக்காவை வளர்ப்பான். எனவே நம்ம சதக்கா செய்யும் போது மனதில் எந்த ஒரு சஞ்சலமும் வரக்கூடாது. ஆனால் ஷைத்தான் வறுமையை ஏவுவான். நீ சதக்கா செய்தால் லாஸ்ட் ஆகி விடுவாய், நீ சதக்கா செய்தால் இழந்து விடுவாய், நீ சதக்கா செய்தால் ஒட்டாண்டியாகி விடுவாய் என்று ஷைத்தான் உள்ளே சொல்லிக் கொண்டிருப்பான். நம்ம தூக்கி வீசிட்டு அல்லாஹுடைய கலாம் உண்மையானது, அல்லாஹ் சொல்லுகிறான் யுர்பி சதகாத், வல்லாஹ் சதக்காவை வளர்ப்பான். ஆனால் வட்டி நிச்சயமாக அழிந்து விடும். இதுல தெளிவாக உறுதியாக பயப்படாம பேசணும். நம்ம நீ வட்டிக்குள்ள போனால் நிச்சயமாக லாஸ்ட் ஆகுவாய் என்றால் அல்லாஹ் சொன்னது நடக்காவிட்டால் குர்ஆன் போய் அல்லாஹ் போய் நஊது பில்லாஹ். எனவே நிச்சயமாக அல்லாஹ் சொன்னது 100% நடக்கும். இதுவும் வட்டியோடு தொடர்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய, சதக்காவை வலியுறுத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனத்தில் அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், வட்டியை உண்போர் ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவன் எழுவது போலன்றி மறுமையில் எழும்ப மாட்டான் என்று அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடிய இந்த வசனத்தை அதிகமான உலமாக்கள், ஆரம்பகால உலமாக்கள், பிற்பட்ட காலங்களில் வந்த உலமாக்கள், ஒருவனுக்கு ஷைத்தான் பிடிக்கும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒருவனுக்கு ஷைத்தான் பிடிக்கும் என்பதற்கான ஆதாரமாக இதை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்னோமலாக செயற்படுவார்கள். அதாவது இயல்பாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனிதன் செய்கிற செயல்களுக்கு மாற்றமான செயல்களில் அவன் ஈடுபடுவான். சில மயங்கி விழுவான், சில நேரம் உளறுவான், சில நேரம் வித்தியாசமாக நடப்பான். இவ்வாறு அவன் செய்வதற்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று, பிசிக்கலி அவனுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள். இந்த மாற்றங்களால் அவனுக்கு அப்படி ஒன்று நடக்கும். இதை மருத்துவர்கள் பரிசோதனைகளின் மூலம் கண்டறிந்து சிகிச்சை செய்ய வாய்ப்பிருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, ரீசன் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும். திடீரென மயங்குவது, சில நேரம் குர்ஆன் ஓதுவது மயங்குவது, ஒரு பைத்தியகாரனை போல பேசுவது, பிஹேவ் பண்ணுவது, இப்படி ஒருவன் நடந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் முடிவெடுக்க வேண்டியது இவனுக்கு ஷைத்தான் தீண்டியிருக்கிறது என்பதை. இப்ப ஷைத்தானால் ஒரு மனிதன் தீண்டப்படுவான். தீண்டப்பட்டால் அல் குர்ஆனை கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த திக்ர்கள், துஆக்களை கொண்டு அந்த ஷைத்தானை அந்த மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளியேற்ற முடியும் என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அனுபவ ரீதியாக காணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அந்த அதாவது இதை ருக்கியா ஷரஐயா என்று இப்ப நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி ஓதுகிறவரை ராக்கி என்று சொல்வார்கள். யாரும் செய்யலாம். ருக்கியா என்பது ஒரு குறிப்பிட்ட மௌலவிதான் செய்ய வேண்டும், குறிப்பிட்ட கூட்டம் தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அல்லது இதற்கென்று ஒரு கோர்ஸ் பங்கீடு, அதாவது கோர்ஸ் முடித்துவிட்டு இதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. குர்ஆனில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹ்வில் தவக்குல் இருக்க வேண்டும். இந்த அல்லாஹ் மீது உள்ள தவக்குலோடு குர்ஆன் ஷிஃபா என்கிற நம்பிக்கையோடு ஒரு மனிதர் குர்ஆனை இவ்வாறு ஷைத்தானால் தீண்டப்பட்டவருக்கு ஓதுகிற போது ஷைத்தான் அந்த மனிதனை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அப்னோமலாக ஷைத்தானால் தீண்டப்பட்ட மனிதனாக ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அவரை
குணப்படுத்துவதற்காக ஷிர்கான ஹராமான எந்த காரியங்களிலும் நாம் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதிலும் நாம் மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாகும். பொருளாதாரம் தொடர்பாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய 2 வசனங்கள். குறிப்பாக வட்டி ஒரு பயங்கரமான பாவம் என்பதையும், வட்டியை அல்லாஹ் அழிப்பான் என்பதையும், வட்டி சாப்பிடுகிறவன் மறுமையில் நரகத்தில் இருப்பான் என்பதையும், வட்டி சாப்பிடுகிறவன் மறுமையில் எழுப்பப்படும் போது ஷைத்தான் பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவான் என்பதையும் அல்லாஹு தாலா இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அதே போல சதகாவை அல்லாஹ் எப்போதும் வளர்ப்பான் என்கிற ஒரு நன்மாராயத்தையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான். எனவே நாம் வட்டியிலிருந்து முழுமையாக நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளை, நான் நினைக்கிறேன் தொடர்பாக நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கின்றன என்று இன்ஷா அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம செய்யலாம். ஐயாமு அஷ்ரு தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன் 9வது பிறை நமக்கு அன்று எல்லோரும் 9வது நாளில் நோக்கக்கூடிய அரஃபா நோன்பை நோற்றிருப்பார்கள் என்பதனால் இந்த வரக்கூடிய புதன்கிழமை நம்முடைய தப்சீர் வகுப்பு நடைபெறாது என்பதையும் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.